என்னம்மா? அம்மா வாங்கம்மா வீட்டுக்கு போலாம். நல்லபடியா ஸ்கூலுக்கு போவியா, நல்லா படிப்பியா, அம்மா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தருவானா என்ன? பாய். அம்மா சாயந்தரம் வரேன். பாய். போயிட்டு வரேன். பாய். வீட்டுக்கு வராதீங்க, 4 பேர் பார்த்தா அசிங்கம், நானே வந்து தரேன்னு சொன்னேன். எங்க? இல்லண்ணா. இந்த அண்ணா, பெரியார், காமராஜர், காந்தி நான் இல்ல, கோடியன், காம கோடியன். ஏய், வட்டி பணம் கட்டி 3 மாசமாச்சு, பணம் கொடுக்கணும்னு நினைப்பே இல்லை உனக்கு? அண்ணே அப்படி எல்லாம் பேசாதீங்கண்ணே, அக்கம் பக்கத்துல எல்லாரும் பாக்குறாங்க. பணம் கொடுக்கும் போது கடவுள், திருப்பி கேட்கும் போது காட்டு மிராண்டியா? இங்க பார், பணம் வேணும்னா ஜெயில இருந்தாலும் பெயில்ல வந்து பணம் கொடுப்பேன். அதையே வசூல் பண்ணணும்னா பணமா இருந்தாலும் எழுப்பி பணம் கேட்பேன். குடும்பத்துக்காக கடை வாங்குச்சு, கண்டோட சுத்துறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தானே கடை வாங்குச்சு. கொஞ்சம் பொறுத்துக்கங்கண்ணே. அதுக்காக அந்த நாய் குடிச்ச பார்லையும் படுத்து படுத்த கூத்தியா வீட்டுல போய் வசூல் பண்ணிக்க சொல்றியா? 50,000 கொடுத்துட்டு வட்டி வட்டின்னு 70,000 மேல வாங்கிட்டீங்க. நான் எங்க தான் போறது? ஹே, அதான் கந்து வட்டி தெரியாதா? வட்டி கட்ட கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேன், வட்டிய பணமா தான் கொடுக்கணும் இல்ல, இப்படியும் கொடுக்கலாம். எப்படி? தனக்குட்டி சாயந்தரம் வட்டியோட வா, இல்ல மல்லிகைப்பூ வாசத்தோட வா. ஏய், நீ வரணும், இல்ல நைட்டு நான் இருப்பேன். வட்டியோட வா, இல்ல மல்லிகைப்பூ வாசத்தோட வா. ஏம்மா அழுறீங்க?
ஐயோ என் புள்ள. இந்த மாவடு மண்டே மார்க் போட ஆரம்பிச்சிட்டேன். அடடா, நாட்டுக்காக உழைச்சி ஓடால தேஞ்சு போயிருக்காரு. இந்த மாதிரி மனுஷனை எப்பயாவது ஒரு தடவை தான் பார்க்க முடியும். அங்கண்ணா பாரா, இங்க வந்து கொஞ்சலாம் எந்த தருதலைக்கு பிறந்ததோ தெரியலையே. -20 தெரியாம செஞ்ச சின்ன தப்பு, பரவாயில்ல. +20. வாங்கய்யா, வாங்க வாங்கய்யா. சுதந்திர தியாகிக்கு பென்ஷன் கூட கொடுக்காம எப்படி இழுத்தடிச்சாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயா நீங்க வாங்க, இங்க ராஜா மாதிரி இருக்கலாம். உள்ள போங்க, உள்ள போங்க. அவங்க இங்க வரட்டும். சபா. அடுத்து நீ எக்ஸசைஸ் மட்டும் பண்ண வச்சுக்குவேன், அப்படியே இலியானா மாதிரியா இருப்படி. செல்லம் உள்ள இந்த காடி பண்ண பள்ள முன்ன. டேய் இங்க வந்துமா, எல்லை தாண்டி காதலாம். நான் குஞ்சுறேன். இன்னும் இவ்வளோ குஞ்சுற மாதிரி இவ்வளோ வருத்தப்படுறான். நீ போயா. அடுத்து என்ன நக்கலை கூப்பிடுறான்? அரசியல்வாதின்னா ஐயா கக்கன் மாதிரி இருக்கணும், இவன் அரடி சிக்கன் மாதிரி இருக்கான். கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், கஞ்சா கடத்தல்னு சும்மா கெத்தா வாழ்ந்துருக்கீங்க போல் இருக்கு. பின்ன இல்லனா காரு பங்களான்னு சொத்தோட வாழ முடியுமா? 4 தலைமுறைக்கும் 5 பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சும்மா. அது சரி, அந்த வருமான வரித்துறைக்கு பயந்து வயக்காட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சீங்களே 5 கோடி ரூபாய், அதை மறந்தாப்புல விட்டுட்டு வந்துட்டீங்களேங்க. சரி சரி வருத்தப்படாதீங்க, அதுக்கும் சேர்த்து மார்க் போட்டுருவோம். மார்க்க குறைச்சி போட்டு போறீங்க. 100 போட்டுருவோம். போடுறீங்களா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இப்படியே போய் இடது பக்கமா போங்க. அடுத்து டேய் நீயா எல்லாருக்கும் மார்க் போடுறீங்க. நான் பள்ளிக்கூடம் போய் படிச்சு பரிச்சு எழுதி பாஸ் மார்க் வாங்கல. 100-200 மார்க் போட்டிங்க வச்சுக்கோங்க, கொஞ்சம் கௌரவமா இருக்கேன். 100-200 உனக்கு மார்க்கே கிடையாது. போடாது என்ன இருந்தாலும் மார்க் போடுறோம்னா மானகட்டமா பேசுறாரு. இதுக்கு எங்க அப்பே டார்ச்சரே பரவாயில்லையாட்டு இருக்குது. அப்பெல்லாம் உனக்கு டார்ச்சரும். நம்ம கூட்டு வந்தா மார்க் போடலாம், நீங்களா வந்தா வெளியில தான் அனுப்புவேன். என்னடா தம்பி வீட்டுல கோச்சிட்டு வந்துட்டியா? அட ஆமாண்ணே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆச்சரியமெல்லாம் படாத, மேட்ரை சொல்லு. பின்ன என்னண்ணே, எப்ப பார்த்தாலும் வீட்டுல எரிச்சலா திட்டிக்கிட்டே இருக்காங்கண்ணே. ஏன்? ஒரு தம் அடிக்க முடியல, ஒரு தண்ணி அடிக்க முடியல, ஒரு பாக்கு கூட போட விட மாட்டேங்கிறாங்கண்ணே. ஓ உனக்கு நல்ல சொன்னா பிடிக்காது, சொல்லு. இதெல்லாம் பரவாயில்லண்ணே. பக்கத்துல சாந்தின்னு ஒரு பொண்ணுண்ணே, அத சைட் அடிச்சதுக்கு பெரிய குத்தம்னு புடிச்சு அடிச்சு விட்டாங்கண்ணே. பக்கத்து தெருவுல இருந்து வந்து சைட் அடிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்கார நான் சைட் அடிக்க கூடாதா? அசிங்கம் படிச்சுட்டாங்கண்ணே. இதனாலதானே அவங்க மூஞ்சில முழிக்க கூடாது கிளம்பி ஓடி வந்துட்டேன் நானு. நல்ல விஷயம் தான். சாந்தியை சைட் அடிச்சு அவங்க பத்தி விட்டாங்க, அதானே? ஆமாண்ணே. இப்ப அந்த சாந்தி இன்னொருத்தங்க கூட ஓடி போச்சு தெரியுமா? அண்ணே என்ன நொன்னே அவசரப்பட்டு வந்துடுறது, அப்புறம் நொன்னேங்கிறது. பேசாம இந்த கல்லிலே உட்காரு, இல்லாட்டி வேற ஒருத்தன் வந்து உட்காந்துருவேன். போங்க போங்க, எல்லாரும் வலதுபுறமா உள்ள போங்க. ஏன் மச்சான் எல்லாரையும் உள்ள விடுறா, நம்மள உள்ள விட மாட்டானே. நாம தப்பு பண்ணிட்டோமா? ஏன் பாடுற? அம்மா எந்த ஊர் பாணி? திப்பேக்குடி. இது திப்பேக்குடியா? அங்க தாசில்தார் ராசையாவை தெரியுமா உனக்கு? அவர் எங்க தாத்தா தான். அடா பாவி, எவ்வளவு பெரிய புண்ணியவான் தெரியுமா அவரு? அவர் பேரனா இருந்துட்டு ஒரு பொம்பளைக்கா கோச் நீங்க வந்திருக்கியே, நியாயமாப்பா அது? உங்களெல்லாம் திருத்தவே முடியாதாப்பா. ச்சே, ஐயோ. சக்சஸா? என்ன அக்கினி ஏவுகணை விட்டவனே கை தட்டிட்டு சும்மா இருக்காங்க. இவங்க என்ன சாதிச்சாங்கன்னு சக்சஸ் கத்திட்டு வர்றாங்க.
யூ கப்புள்ஸ் கம் ஆன். இவங்க மூமெண்ட் ஒத்து போனாலும் முகம் ஒத்து போலையே, சம்திங் ராங்கா இருக்கே. அப்பாடி, இனி என் புருஷன் தொல்லையும் இல்ல, என் புள்ள தொல்லையும் இல்ல. செல்லம், என் குட்டி பேபி. இனி உங்க அப்பா அம்மா தொல்லையும் கிடையாது. ஜாலி தான். இப்பயே அவங்களெல்லாம் ஞாபகப்படுத்துறேன். இவங்க பேச்சுல ஏதோ மர்மம் இருக்கே. இங்க யாரும் நம்மள கேட்க மாட்டாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இவ்வளவு சந்தோஷமா வர்றீங்களே, உங்க சந்தோஷத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க லவ் சக்சஸ். அடச்சி, இவ்வளவு லேட்டாவா லவ் சக்சஸ் ஆயிருக்கு? ஏமா தெரியாம தான் கேக்குறேன். லவ்வரை கூட்டு வர சொன்னா எதுக்குமா பள்ளிக்கூடத்து பையில போய் கூட்டு வந்திருக்க? நாங்க தான் அந்த லவ்வர்ஸ். இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனா இவன் உன் மகன் வயசு இருக்கும், அவனை போய் லவ்வர்னு சொல்றிய, பெரிய சித்திரவதை. காதலுக்கு கண்ணு மட்டும் இல்ல, வயசும் இல்ல. அப்படி போடு, போங்க போங்க போய் தொலைங்க. நீ வாடா செல்லம். இந்த மாதிரி முகத்து மேல மச்சம் இருக்கவங்களுக்குலாம் காதலை பத்தி என்ன தெரியும்? புருஷன் மேல அச்சம் இல்லாதவளுக்கெல்லாம் இந்த மச்சத்தை பத்தி என்ன தெரியும்? போங்க. காதலுக்கு கண்ணு இல்ல, அதுக்காக ஊர்ல பொண்ணா இல்ல பூரா பையன் ஆண்டியை கூட்டு திரியுறாங்க. ஆஹா, இந்த ஜோடியா? ஜர்க்கு போதும், கொஞ்சம் மார்க்க போடுங்க. ஏமா நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களுக்கு மார்க் வேற போடுவாங்களோ? ஜாடி மாதிரி இருந்துகிட்டு பீடி மாதிரி இருக்கிற ஒரு பிஞ்சு பையில மைக் கூட்டு வந்திருக்கே, நீ எல்லாம் விளங்குவியா? போமாக்கிட்டு இதுல டீச்சர் வேற. உன் அழகை பத்தி எனக்கு தெரியும், அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? நீ வாடா செல்லம் போ. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறாரு? பாவம், மார்க்க மட்டும் தான் போடுவார் போல இருக்கு. ஏன் இப்படி சொல்லிட்டு போறான்? ச்சே, இப்படி தூரம் பண்ணிட்டானே. என்னைக்கு அவனால வராம போயிடுவான், அன்னைக்கு வச்சுக்கிட்டா அவனை. டேய், அங்க பாரு, பந்து சைஸ்ல ஒரு ஜந்து வருது. டேய் என்ன? யோ, எவனோ ஒருத்தன் என் முன்னாடி கூட்டு விட்டு நானே கடுப்புல இருக்கேன். ஆளையும் மண்டையும் அவனையும் பாரு, ஒழுங்கா ஒரு வேலை வெட்டி செய்ய துப்பு இல்ல, அப்புறம் எப்படி உங்க கூட பொண்டாட்டி இருப்பா? சீ போடா. இதுக்கு கல்யாண கோஷ்டி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஃபாரின்ல போவாங்க. ஆமாண்ணே, மாறி இங்க வந்தாங்க. என்ன சட்டப்பை உள்ள ஒரு இடத்துல உட்காராம நடந்துகிட்டே திரியிறான். எல்லா கதையும் கேட்டாச்சு, இவன் கதையை கேட்கவே முடியலையே. இவ்வளவு டென்ஷனா யார தேடுறான்? இவனுக்கு என்ன பிரச்சனை? இவன் வரான், இவன் மட்டும் வர மாட்டானே. என்னைக்கு அவனால வராம போயிடுவான், அன்னைக்கு வச்சுக்கிட்டா அவனை. என்ன நான் சொல்ற சரிதானே? கரெக்ட். போங்க. யாரா அவன்? தினமும் வர்றான் போறான் தேடிக்கிட்டே இருக்கான். இங்க பாரு, நாளைக்கெல்லாம் இவன் வரும்போது நான் நிக்கவே கூடாது. என்ன கண்டிப்பா. என்ன கண்டிப்பா? முழுசா பேசுறது உன்னை விட்டான், கண்டிப்பான்னு சொன்னது கல்லால அடி. அண்ணா நீ கோபப்படாத. இங்க பாரு, ஒருத்தன் நம்மகிட்ட சொல்லாமே போறான் பாரு. ஆமாண்ணே. யார் அவன்? டேய் மச்சான், நீ எப்பறம் இங்க வந்த? நீ பத்மாவால இங்க வந்த, நான் கிரிக்கெட்டால இங்க வந்தேன். பாத்தியா, பாச மலர பொழியிறாங்க. அது இருக்கட்டும், நீ எப்படி இருக்க மாப்ள? நான் நல்லா இருக்க மச்சான். ஆமா, இந்த வருஷம் ஐபிஎல் எப்படி போச்சு? சச்சின் சேவாக்லாம் எப்படி விளையாண்டாங்க? சச்சின் சேவாக் வந்த இடத்துல அப்பா அம்மா பத்தி விசாரிக்காம மத்தவங்கள பத்தி விசாரிக்கலே, தெரியுதா? பால் பொறுக்கிற பசங்க சரியா காட்டுறாங்க. சச்சினும் சேவாக்கும் சும்மா பின்னிட்டாங்க மாப்ள. அப்படியா? ஆமா, இந்த ஐபிஎல் யார் அதிக ஏலத்துக்கு போனது? ஏலத்தில் எடுக்கிறாங்களா? அப்புறம் என்ன, பரீட்சை எழுதி மார்க் போட்டா எடுப்பாங்க? அது இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சு ரோடு, பிரிட்ஜு, குளம், குட்டை, சாராய கடை இதெல்லாம் தான் ஏலம் எடுத்து எனக்கு தெரியும். மனுஷன் ஏலம் எடுக்கிறது எனக்கு தெரியாதுப்பா. ஏன்னா இதுக்கெல்லாம் முன்னாடியே நான் இங்க வந்துட்டேன் பாரு, அதான் எனக்கு புரியல. பாத்தியா, காக்ரோச் மண்டையும் குட் கொஸ்டின் கேக்குறான்ப்பா.
யோ இதெல்லாம் போய் அவனு என்கிட்ட கேளியா போயா. மாப்பிள உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? சினிமால குத்தாட்டம் ஆடுறாங்கல்ல, அதே மாதிரி IPL சூதாட்டம் சும்மா கலை கட்டுது மாப்பிள. அப்புறம் மாப்பிள வெற்றி தோல்வி கூட விளையாடுறவங்க கையில இல்லையா, ஏலம் எடுக்கிறவங்க தான் முடிவு பண்றாங்களாம் சொல்லிக்கிறாங்க. பையன் இப்ப தான் உண்மையை பேசுறேன். இப்பெல்லாம் மாப்பிள எவனோ டாக்டர் இன்ஜினியருக்கெல்லாம் படிக்க விரும்பல, எல்லாரும் 4-6 அடிக்க தான் விரும்புறானுங்க. ஏன்னா அதுலதான் மாப்பிள வருமானம் அதிகமா. அது மட்டும் இல்ல மாப்பிள, இந்த பொண்ணுங்க தமா துண்டு துணிய போட்டு போறாளுங்க பாரு ஆட்டம். ஐயோ யோபா. தம்பிகளா, சினிமாவுல அங்கங்க ஆபாசமா தெரிஞ்சா சென்சார்ங்கிற பேர்ல கத்திரிய போட்டுறாங்க. அதையும் மீறி ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்க, இந்த மாதர் சங்கம் மனித உரிமை மீறல்னு மறியல போட்டுறாங்க. ஆனா இந்த IPL 10 ஏக்கர் நிலத்துல பல லட்சம் பேர் உட்கார்ந்து பாக்குற இடத்துல இந்த சின்ன பிள்ளைங்க டங்கு டங்கு டங்குன்னு ஆடுது. அதெல்லாம் ஆபாசமா தெரியலையா? நாம என்ன இடம் மாதிரி பேசுறோமோ? உங்ககிட்ட கேட்டேன் பாரு, எங்க பேசணுமோ அங்க பேசணும். எங்க பேசுறது? இப்பதான் மாப்பிள தெரியுது கிரிக்கெட்டை பார்த்து கெட்டு போயிட்டோம்னு. ஆமா, நீ எக்ஸாம்ல எத்தனை மார்க் வாங்கின? 497 மார்க் மாப்பிள. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின ஸ்ரீநாத் நீதானா? ஐயா நீங்க போங்க. அட சும்மா இருக்க தம்பி, நீ கை கொடுப்பா. ஐயா அவன் அந்த மார்க் 10ஆவதுல எடுக்கலையா, 12ஆவதுல, அது 3ஆவது அட்டெம்ப்ட். இங்க வந்து கோமாளி ஆகிட்டாங்க. மாப்பிள நம்ம கிரிக்கெட் பார்த்த நேரத்துல புக்க பார்த்திருந்தா பாஸ் ஆகுதா இருக்கலாம்டா. இப்ப காமெடி டைம் முடிஞ்சு ஃபீலிங் டைம். தம்பி பச்சை சட்டை, நீங்க யோசிக்கிறதுக்கு பேசுறதுக்கு வாட் டைம் சொல்லுங்க. கள்ளக்காதலில் கசிந்து கண்ணீர் மல்கி வாழ்க்கை இழந்த வாலிபர்கள் சங்கம் எங்க ஸ்டோரி கேட்டா கடலே பொங்கும். நோ ஃபீலிங். கடல போல வருக்கிற சாமி, காதல கண்டுபிடிச்ச பயல நிக்காமி, பார்க்க வேணுண்டா அவனை சாத்த வேணுண்டா. காதல புதையலின்னு பறிக்கிற மண்ணு, தோண்டிய குழியில் உன்னை புதைப்பது பொண்ணு. ஆழ மாத்துவா உனக்கு பால ஊத்துவா. கண்ணும் கண்ணும் பேசிக்கொண்ட காதலு கம்ப்யூட்டர் வழியே நாறுது. அதான் தின்ன ஆப்பிள் இன்னும் தீரல, ஆப்பிள் போன வடிவில வாழுது. கடல கடல போல வருக்கிற சாமி, காதல கண்டுபிடிச்ச பயல நிக்காமி, பார்க்க வேணுண்டா அவனை சாத்த வேணுண்டா. காதல புதையலின்னு பறிக்கிற மண்ணு, தோண்டிய குழியில் உன்னை புதைப்பது பொண்ணு. ஆழ மாத்துவா உனக்கு பால ஊத்துவா. கண்ணுக்குள்ள ஜொலிப்பா தேவதை, காதல் சொல்லி கண்ணடிச்சா நெஞ்சுக்குள்ள சொக்கம் ஒண்ணு தோணுது. தேடி திரிஞ்சி உன்னை கண்டுபிடிடா, அவன் நெஞ்சோர காதல் கொடி நீ ஏத்துடா. கண்ண குழியில் கப்பல் விடுடா, காதோர வந்த நேர லைட் ஹவுஸ் ஆகுண்டா. டெஸ்ட் மேட்ச போல் லைஃப் நடத்துனா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப போருடா. ஒன் டே மேட்சுக்கே பொறுமை இல்லை, இங்க 20-20 தான் தேவடா. கடல கடல போல வருக்கிற சாமி, காதல கண்டுபிடிச்ச பயல நிக்காமி, பார்க்க வேணுண்டா அவனை சாத்த வேணுண்டா.
காதல புதையலின்னு பறிக்கிற மண்ணு தோண்டிய குழியில் உன்னை புதைப்பது பொண்ணு ஆழ மாத்துவா உனக்கு பால ஊத்துவா என் தம்பி, கட்டின புருஷனையும் புள்ளையும் விட்டுட்டு வந்தவளுக்கு உன்னை கழட்டி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகப்பா? இவ்வளவு நம்பி நீ இங்க வந்தியே, பெத்த அப்பா அம்மாவை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியப்பா? காதல் என்பது ஒன்றேருட்டுடா, நீ திரும்ப நினைச்சா நோயின்றி போடுடா. கற்பனை வானில் பறக்க வச்சு ரெக்கைய முறிக்கிற கபட வித்தடா. பெண்கள் நடத்துற காதல் சர்க்கஸில் ஆண்கள் ஜோக்கரானோண்டா. பப்புக்குள்ளதான் கற்புதே இது, மப்பில் மான கப்பலேறுது. கடல கடல போல வருக்கிற சாமி, காதல கண்டுபிடிச்ச பயரணி காமி. பார்க்க வேணுண்டா, அவனை சாத்த வேணுண்டா. காதல புதையலின்னு பறிக்கிற மண்ணு தோண்டிய குழியில் உன்னை புதைப்பது பொண்ணு ஆழ மாத்துவா உனக்கு பால ஊத்துவா. கண்ணும் கண்ணும் பேசிக்கொண்ட காதலு கம்ப்யூட்டர் வழியே நாறுது. அதான் தின்ன ஆப்பிள் இன்னும் தீரல, ஆப்பிள் போன வடிவில வாழுது. கடல கடல போல வருக்கிற சாமி, காதல கண்டுபிடிச்ச பயணி காமி. பார்க்க வேணுண்டா, அவனை சாத்த வேணுண்டா. காதல புதையலின்னு பறிக்கிற மண்ணு தோண்டிய குழியில் உன்னை புதைப்பது பொண்ணு ஆழ மாத்துவா உனக்கு பால ஊத்துவா. எங்க போறீங்க? ஐயா, ஒரே ஒரு தடவை என் புள்ளைய பாத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் இங்க அனுமதி கிடையாதுமா. வர்றவங்க பூரா இதே தப்பா பண்ணிடுறீங்க. அப்புறம் பையனை பார்க்கணும் பொண்ணை பார்க்கணும்னா அதெல்லாம் முடியாது. போய் உட்காருமா. போமா, சொன்னா கேளுமா. போய் உட்காருமா. அட போமான்றேன். நம்ம ஊர் அப்பத்தாளா இவ பல்ல வித்தே பழைய ஏக்கர் நிலம் வாங்கினவளே அனுப்பிச்சிட்டாங்களா? அட நம்ம தொடர்நாடிக்கு பாண்டியா இது. அடி 4 தலைமுறையா நாரடிச்சவளே, எனக்கு தான் கட்சியில போர்வால் பாண்டின்னு நல்ல பேர் இருக்குல்ல, அந்த பட்ட பேரெல்லாம் விட்டு போட்டு பட்ட பேரா சொல்லி கூப்பிடா பாரு. சரியா பார்த்தா உன் மக ராசாத்தி எப்படி இருக்கா? அவளை பற்றி மட்டும் பேசாத, அவ ராட்சசி. நீ பெத்தது ராட்சசியா இல்லாம ராசாத்தியாவா இருக்கும்? சரி, என்ன புலம்பிக்கிட்டே உட்காந்துட்டா? சை, கல்லடைச்சு மண்ணோடச்சு காட்டு மேட்ல கருட்டு கட்டு கட்டா பணம் கொடுத்து வயசாகி போச்சுதுன்னு வாய்க்கு ருசியா கேக்குதுன்னு வழி அனுப்பி வச்சுட்டப்பா. நான் சாத்தி இப்படித்தான் இருப்பாளுங்க. சரி, ஊர் எப்படி இருக்கு? அது கிடைக்கிறப்பா. அப்புறம் நான் ஒன்னு சொல்ல வந்துட்டேன். என்ன? உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போனால அந்த டிரைவரு. ஐயோ, அசிங்க, அதை மட்டும் சொல்லாத, அமைதியாரு. நம்ம அசிங்கப்படுறத பார்க்க என்ன சந்தோஷமோ உடனே வந்துருவாங்க. சொல்லு. நீ ரோஷப்பட்டு வந்தது தெரிஞ்சு அடி பல்லு போன கிளவி அந்த அசிங்கத்தை மட்டும் சொல்லாத. அவனை ஊருக்கே கூட்டி வந்துட்டான். ஐயோ, எவ்வளவு சொல்லி நிறுத்த மாட்டேங்கிறாளே. இதுல இவங்க வேற. சரிதா, சொல்லு. அப்புறம் டக்கு டக்குன்னு 2 ஊழை படிச்சுட்டான். செக்க செவன எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா?
அழகாவா? அப்புறம் என்ன? நான் குடிச்சு வைக்கல. சரி சரி, இங்கயாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. திரும்பி தயவு வச்சுக்காத. அப்படியே வச்சிருந்தாலும் உன்னோட வீக்னஸ் தெரியாம பாத்துக்கோ. ஐயோ, இது காக்ரோச் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சா? தொடர்ந்து பாண்டியனுக்கு வாழ்க்கை இப்படி கிளவி சீரழிஞ்சு போச்சு. போகும்போது அணுகுண்ட போட்டு போதுவார். கேவலம், மான மரியாதை போச்சு. இவன் என்ன சொல்ல போற? என்னண்ணே இப்ப அங்க பாருங்க எல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆச்சு? உங்க பொண்டாட்டியே ஒருத்தன் இழுத்துட்டு ஓடிட்டான், அவ்வளவுதானே. இதுக்கு போய் ச்சே. ஐயோ, பொண்டாட்டி ஓடி போனா சோகம் இல்லையா? இவன் என்ன சுத்தி காட்டானா இல்ல குத்தி காட்டானா? பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய் அபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம். ஐயோ பாவம் ஐயப்ப பக்தர் சபரிமலைக்கு போக வேண்டிய வழி பார்த்து இங்க அமுச்சு விட்டாங்களே. இடப்புறமா உள்ள போங்க. எப்பயும் சோகமாவே இருக்காரா? சந்தோஷமா இரு. இந்த போர்வால் பாண்டி கேட்டே அவங்க பதில் சொல்லல. இந்த காக்ரோச் தலையை கேட்டா சொல்ல போறாங்க. என்ன இவங்கிட்ட போறான் தம்பி? கண்ணி வெடின்னு தெரியாம காலை வைக்கிறான் பாரு. டமார்னு வெடிச்சு செதற போறான். ராம் சார் கடுப்படி டெஸ்ட்னு உயிர் எடுக்கிறாரு. டெஸ்ட் விடு, டேஸ்டா எங்க சாப்பிடலாம்? டெம்பிள். சூப்பர் சூப்பர். என்ன சாப்பிடலாம்? எனக்கு பர்கர், ஒரு ஐஸ்கிரீம், ஒரு பீஸா. எனக்கு கோல்ட் காஃபி. ஏய் நிஷா, ராஜேஷ் உடனே கால் பண்ணுடி. ஹாய் டார்லிங். ஹலோ ராஜேஷ், எங்க இருக்க? ஏன் டார்லிங்? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணுமா, அதான் இப்ப பார்க்கலாமான்னு. ஆமா, இப்ப எங்க இருக்க? நாங்க எல்லாம் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். ஐயோ, நான் முக்கம்பல இருக்கனே. வர 1 hour ஆகுமே. நேத்து தான் வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள அலையறாளுங்களே. ஏய், உஷாராயிட்டான்டி. எனக்கு ரொம்ப பசிக்குதுடி. ஏய் ஒரு நிமிஷம். நேத்து கூட மிஸ் கால்ல ஒருத்த சிக்கினானே, அவன் பேர் கூட ஹாய் சீனு, என்ன தெரியுதா? நம்ம ரெண்டு பேரும் மிஸ் கால்ல மீட் பண்ணோமே. பேர் கூட தருணா? யா, இப்போ நம்ம நேர்ல மீட் பண்ணலாமா? யா ஷூர். ஹே சீனு சிக்கிட்டா. பீப்பா மாதிரி இருந்துகிட்டு உனக்கு லவ் கேக்குதா? போடா தொம்ம. கழுத வயசு ஆகுது, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வேணுமா? வலிரானே தவிர வாங்கி தர மாட்டேங்கிறானே. பசிக்குதுடா, என்ன வேணும் வந்து கேட்டு தொலையேன். கண்டுக்கவே மாட்டேங்கிறானே. அவன் கொடுத்து தருணா, என்ன சாப்பிடலாம்? பீஸா சாப்பிடலாமா? சொல்லுங்க. ஓகே. வெயிட்டர் சார், 2 வெஜ் பீஸா. அவ்வளோதான். சீக்கிரம் பேசுடி. சொல்லு. என்ன சொல்லா? பீட்சா பார்த்து ஃப்ரீஸ் ஆயிட்டியா? ஏய், இப்பதாண்டி அவன் ஆர்டர் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கான், அதுக்குள்ள ஏன்டி அவசரப்படுறீங்க? ஏய், இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்கானா? தருணா, எனி ப்ராப்ளம்? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாப்பிங் வந்திருக்காங்களா, அதான். இட்ஸ் ஓகே, அவங்களுக்கு கூப்பிடுங்களே. ஓகே. ஹலோ நிஷா. ஏண்டி கொஞ்சம் லேட்டா வந்தா என்னடி? வெற்றி, இதெல்லாம் நமக்கு சகஜம் தானே. ஹாய் சீனு, ஐம் சுதா. ஹாய். அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? ஆக்சுவலா நான் டயட்ல இருக்கேன். எக் பப்ஸ், சாண்ட்விச்.
ஒரு ஸ்ப்ரிங் ரோல். ஒரு பர்கர். வெயிட்டர், இது எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, அதோட 2 பீஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். நான் மட்டும் சாப்பிடல, நீங்க கோச்சுப்பீங்க. அதான் உங்க எல்லாத்துக்காகவும் என் டயட் பிளானை இன்னைக்கு கேன்சல் பண்ணிக்கலான் இருக்கேன். இவளா குப்பையை அள்ளி குடோன்ல கொட்டுற மாதிரி எப்படி கொட்டுறா பாரு. இவனா? நானே தான். என்ன இங்க எதிர்பார்க்கல. போடா புள்ளி ராஜா, பாஷா மாதிரி பந்தா காட்டிட்டு 10 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாத பண்ணாட நீ எங்களை பத்தி பேசுறியா? அந்த அம்மனியே மாட்டினாலும் 5 நாள் ஆண்டி ஆக்கிடுவீங்க. நாங்களாம் ஏமாத்துறோம். பாவம், அவன் வாலண்டரியா வந்து கழுவு கூட்டத்துல கழுத்து நீட்டி உட்காந்துருக்கான். மூடிடுப்படா. ரைட்டு விடு. சினிமா ஸ்கோப் அளவுக்கு ஒருத்தன் சிக்கியிருக்கான். விடுவாளுங்களா? ஒரு வருஷம்? ஒரு வருஷமா? ஒரு வருஷமா? ஒரு வருஷமா? ஒரு வருஷத்துக்கு சீட்டு சிக்கிடா. ஹாய் சீனு. எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம்? அவங்க யாரும் வரலையா? அப்படியா? என்னென்ன சீனு காணோம்? தருணாவையும் காணோம். தருணா எங்கடி? நீ மட்டும் வர? அவ இப்பதானடி வந்தா. எங்க சீனுவையும் காணோம், தருணாவையும் காணோம். ஆத்தி அடி ஆத்தி மனச கூட சாட்சி போட்டாளே, ஏன் உசுர புலுக்காம உயிலில் அவக்கரையும் செஞ்சாளே. சுத்தி விட்ட பம்பரமா மன சுத்துதே சுத்துதே உன் பின்னாடி. காதலேனோ பள்ளியில அடி ஐயோ நான் தான் பால்வாடி. கண்ணால் தாக்குற அம்பா தொலைக்கிற கள்ள பார்வையில் தினம் தினம் தான் மாய வலையில சிக்கி தவிக்கிற ஏனோ தோணல விடுபடதான். ஆத்தி அடி ஆத்தி மனச கூட சாட்சி போட்டாளே, ஏன் உசுர புலுக்காம உயிலில் அவக்கரையும் செஞ்சாளே. இருக்கையில
புது போத தெளியவில்லை அடி இயல்ப கெடுக்க சிறுக்கி இது மாதிரி முன்பு ஏதும் நடந்ததில்லை நிலவ கால் முளைச்சு பார்த்ததில்லை நிஜத்தில் பார்க்கிறேன் என்ன சொல்ல நெருங்கி பக்கம் நெருங்கி கை வீசி நடக்குதன் கூடமில்ல வாசம் புது வாசம் வீசும் பூவே ஏனோ மேல கிறக்கும் பண்ண உடையணிந்த அழகிய மீன்தான் கண்ணால் என தின்னு முழுங்கும் கொல்லுறியே கொல்லுறியே அடியசையா நெஞ்சில் துள்ளுறியே ஆத்தி அடியாத்தி மனச கொட சாட்சி போட்டாளே ஏன் புசுர புழுக்காம உயிரில் அவக்கரையும் செஞ்சாளே பண்ணிக்கலாமே. உலக தொடர்பதான் இருக்க வச்சேன் உனது அணையில் என்ன தேக்கி வச்சேன் உதிரம் உழலும் சிலையே உன் பார்வையில என்ன சுழல வச்ச மனசும் மனசும் ஒண்ணு சேருதடி ஸ்நேகம் மலை தூவி வாழ்த்துதடி எடுத்த அவன் எழுத்த சில கையெழுத்து மெல்ல மெல்ல மாத்துதடி தொட்டாச்சினுங்கிற பட்டாம்பூச்சிதான் மொத்தமாக கையில் விழுந்தா சிட்டா பறந்து வந்து பட்டா போட்டுதான் நெஞ்சில் கூடு கட்டி வசிச்சா என்ன சொல்ல அடி சொல்லத்தான் வார்த்தை சிக்கவில்லை ஆத்தி அடி ஆத்தி மனச கூட சாட்சி போட்டாளே ஏன் உசுர புழுக்காம உயிரில் அவக்கரையும் செஞ்சாளே சுத்தி விட்ட பம்பரமா மன சுத்துதே உன் பின்னாடி காதலேனோ பள்ளியில அடி ஐயோ நான் தான் பால்வாடி கண்ணால் தாக்குற அம்பா தொலைக்கிற கள்ள பார்வையில் தினம் தான் மாய வலையில சிக்கி தவிக்கிற ஏனோ தோணல விடுபடதான் ஆத்தி அடி ஆத்தி மனச கூட சாட்சி போட்டாளே ஏன் உசுர உழுக்காம உயிரில் அவக்கரையும் செஞ்சாளே எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சீனு. இந்த கொட்டேஷன் ரெடி ஆயிடுச்சு, அனுப்பிடலாமா? ரெடி ஆயிடுச்சா? ஓகே அப்போ இமீடியட்டா அனுப்பிடுங்க. ஓகே சார். சீனு, அந்த கான்ஃப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர் சென்னை ப்ராஜெக்ட் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். ஓகே சொல்லு தருணா. சீனு, எனக்கு வர்க் முடிஞ்சிருச்சு. நான் எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? சாரி தருணா, என் ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கு. நீ பேச முடியலையே. நீ டைரக்டா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடு, நான் நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகே ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோ. ஓகேவா? ஆட்டோ. ஹாய் தருணா. ஹாய். என்ன தனியா வரீங்க? உங்க ஹஸ்பண்ட் வரல? இல்லங்க, அவருக்கு கொஞ்சம் வர்க் டைட்டா இருக்கா, அதான். நான் வேணா டிராப் பண்ணிட்டா? இல்லங்க, வேணாம். நோ தேங்க்ஸ். சிக்க மாட்டார் போல இருக்கு.
சொல்லு. சீனு, ஆபீஸ்க்கு வெளியே நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்ப வருவ? ஒர்க் டைட்டா இருக்கு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ ஆட்டோ பிடிச்சு போயிடு. என்ன நீ டெய்லியும் இதே சொல்ற? நீ இப்ப வர போறியா இல்லையா? நான் ஷாப்பிங் போணும். நீ வரியா வரலையா? ப்ளீஸ் தருணா, நாளைக்கு போலாமே. பாய்டா மச்சான், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே மச்சான், பார்க்கலாம்டா. ஓகே பை. பை. எப்ப பார்த்தாலும் இதே சொல்லு. தருணா. ஹலோ, சொல்லுங்க சார். அப்படிங்களா? ஓகே சார், ஃபைல் நான் மண்டே அன்னைக்கு கட்டாயமாக அனுப்பிடுறேன். ஓகே சார், ஃபைன், தேங்க்யூ சார். டேய் மச்சான், என்ன மச்சான் வேலைக்கு சேர்ந்த ஃபர்ஸ்ட் மாசமே இன்சென்டிவ் இன்கிரிமெண்ட்னு கலக்குற? எங்களுக்கு ட்ரீட்லாம் கிடையாதா? இல்ல மச்சான், மாசம் சம்பளம் வைஃப் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். நாளைக்கு உனக்கு கன்ஃபார்மா ட்ரீட் தரேன்டா. ஓகே மச்சான், பைடா. ஓகே மச்சான், பாய். தருணா, ரெடியா இரு, நாம இன்னைக்கு துப்பாக்கி படத்துக்கு போறோம். சாரி சீனு, இன்னைக்கு ஆபீஸ்ல எனக்கு ஒர்க் டைட்டா இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம். சொல்லு மச்சி. மச்சி கங்க்ராட்ஸ்டா, ஃபாரின் ப்ராஜெக்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்கியாமே, கலக்கறப்போ. டேய், எல்லாம் என் வைஃப் வந்த நேரம் தான்டா. அது மட்டுமா, உன்னோட ஹார்ட் ஒர்க்கும் சின்சியரும் தான்டா உன்னோட ப்ரொமோஷனுக்கு காரணம். தேங்க்ஸ்டா மச்சான். மச்சான், எம்டி பாஸ்போர்ட் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. அதான் நான் வீட்டு வரைக்கும் வந்திருக்கேன். ஐ கால் யூ பேக். ஓகே? ஓகேடா. சொல்லிட்டாலே அவ காத சொல்லக்கூடாது. எனக்கு இழுக்குது தெரியுமா? உனக்காக தாண்டி என் அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வந்த. நானும் தான். இத பாரு, நடந்து போயிடுச்சு. இனி இப்படி பண்ணா டைவர்ஸ் தான். பண்ணிக்கோ. சீனு, எனக்கு உன்னை விட்டா யார் இருக்கா? நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை விட்டு போயிடாத சீனு. தப்பு பண்ணிட்டேன் சீனு, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு தருணா, என்ன மன்னிச்சிரு தருணா, என்ன மன்னிச்சிரு. இப்படி நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தப்பா வந்து முடியுது. இப்போ ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவளையே கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு வந்து நிக்கிற. அதெல்லாம் சின்ன வயசுல தப்பா எடுத்த முடிவுப்பா. இப்ப எனக்கும் 30 வயசு ஆகுது. என்னாலையும் சரியான முடிவு எடுக்க முடியும்பா. அது இது வரைக்கும் எடுத்த முடிவு வேணா தப்பா இருந்திருக்கலாம்ப்பா. ஆனா என் கல்யாண விஷயத்துல எடுக்கிற முடிவு சரியாதான்ப்பா இருக்கும். எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா. பெண்ணா, அவ இல்லாம இருக்க முடியாதாமா? சீனு, நீ ரொம்ப சின்ன புள்ளடா. அவ ரொம்ப நல்லவப்பா. என்னடா
அப்பா பேச்சுக்கு பதில் பேச்சு பேசிட்டு இருக்க. உனக்காக வீட்டுல ஒருத்தி காத்துட்டு இருக்கா. நீ நடனா எவ்வளவு ஒருத்தி கட்டி போறேன்னு சொல்ற? ஒழுங்கா நான் சொல்றல கட்டிட்டு இருக்கா இரு, இல்லன்னா வீட்டை விட்டு வெளியில போயிடு. தருணா, என்னை விட்டு போயிடாதடி. சினு, நீ இல்லடா எனக்கு வாழ்க்கை இல்லடி. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. நான் இனி இப்படி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடு. அப்பா, நான் ஒவ்வொரு முறையும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன்லப்பா. அவளை அப்படி பார்த்தா அந்த நிமிஷமே செத்துறணும் போல இருந்துச்சுப்பா. அது கோழத்தனம் இல்லையா? நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க எதிரிக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு. அவ என் பொண்டாட்டி, அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லப்பா. அவ கூட வாழ்ந்து பெரியலாகி உங்க முன்னாடி வந்து நான் நிப்பப்பா. ஹலோ தருணா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஊட்டிக்கு போறோம், ஓகேவா? ஏய், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டான். இன்னும் 2 நாளா நான் திரும்பி வந்துருவேன். எதுக்கு ஃபீல் பண்ற? இன்னும் 2 நாள் ஆகுமா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. பாய் சீனு, நான் கிளம்புறேன். தப்பு பண்ண தருணா, தப்பு பண்ணிட்ட.
உன்னால இவன் வாழ்க்கை போச்சு. பள்ளிக்கூடத்தை ஒழுங்கா பராமரிக்காம இத்தனை குழந்தைகளோட வாழ்க்கையை சிதைச்சிட்டாங்களே. சந்தோஷம். பல குடும்பத்தை வழி அனுப்பி வச்சிங்க, உங்களையே ஒருத்தர் வழி அனுப்பி வச்சுட்டான். உள்ள போங்க. பண்டமாற்று முறையில் ஆரம்பிச்சு கைமாத்து வழியா இன்னைக்கு கந்து வட்டியில வந்து நிக்குது. கடுப்பு. 4 முடியோட சொட்டையா இருந்தாலும் பாய்லர் அளவுக்கு பட்டைய போட்டு நல்லா தான் இருக்கான். இதுக்கு முன்னாடி கொரியன் படத்தை பார்த்துட்டு அப்படியே காப்பி எடுத்துருக்கேன். கேட்டா இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்டை பண்ணிட்டேன்மா. தம்பி என்கிட்ட ஒரு சூப்பர் கதை இருக்குடா தம்பி. சும்மா அப்படி இருக்கும்டா. அப்படியாண்ணே? ஷார்ட் ஃபிலிம்னா பண்ணிருக்கீங்களாண்ணே? டேய் அதெல்லாம் புது பசங்க பண்ற வேலைடா. நம்மலாம் அதை பண்ண கூடாதுடா. பெரிய ஸ்கிரீன் தான், 100 நாள் படம் தான். சும்மா அப்படி இருக்கும்டா. டேய் மச்சான் அங்க பாத்தியா? பியூட்டிட்ட ஒரு அப்படி சிக்கிட்டான். போட்டு பருத்து எடுக்கறான் பாரு. ஏய் அங்க பாத்தியா? அண்ணன் பாட்டெல்லாம் நல்லா தான் போடுறாரு. என்ன ஒண்ணு? தத்த அம்மா அப்பா ஒத்த கொண்டு போய் முதியோர்ல விட்டுட்டாரு. டீய பொண்ணு. பழனி சொல்றது நிஜமா? ஆமா, அதுல என்ன தப்பு? பாத்தியா? முன்னெல்லாம் பேர பிள்ளைங்கள ஸ்கூல்ல கொண்டு விட்டு கூட்டிட்டு வரோம். இப்போ என்னன்னா கண்ணு தெரியல. சரி வீட்டுல ஏதாவது மாவு அரைச்சு கொடுக்கணும் பார்த்தா இடுப்பு வலிக்குதுன்னு மூளையில போய் உட்காந்துக்கிடுது. அதான் மிக்ஸி, கிரைண்டரு, வாஷிங் மிஷினா அது இதுன்னு எல்லா மிஷினும் வாங்கியாச்சு. அதுங்களை வைக்கிறதுக்கே இடம் இல்ல. இந்த லட்சணத்துல அதை கொண்டு போய் நான் அதுக்காக பெத்தவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுவேன். அதுல என்ன தப்பு? அதுங்க ரெண்டையும் வச்சுக்கிட்டு மாசம் 7000 ரூபாய் வாடகை கொடுத்தேன். இப்போ 1000 ரூபாய் செலவு பண்ணி முதியோர் இல்லத்துல சேர்த்த பிற்பாடு 4000 ரூபாய் தான் வாடகை. அதுலயும் 2000 ரூபாய் மிச்சம் தான். பிளாட்ஃபார்ம்ல குடும்பத்தோட தங்கினா காசே கொடுக்க முடியல தெரியுமா? செருப்பால ஊர் விட்டு ஊர் வந்த பையன் சோத்துக்கு வழி இல்லாம பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிறேன். பெத்த அப்பா அம்மா சோறு போட முடியல. நீ எல்லாம் ஏன் நடத்துன கடைய பூரவ கடைய நடைய? ஏய் சுடுதண்ணி பிடிச்சு மூஞ்சில ஊத்தி போட மூத்தி பேசுறான் பேச்சு. என்ன ஏன்னா அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறது ஆடர்னு அம்மனமா இருக்கிற மாதிரி இல்லையாண்ணே? அண்ணா உங்களுக்கும் பையன் இருக்கான். நாளைக்கு அவனுக்கும் கல்யாணம் ஆகும். அப்ப நீங்க எங்க இருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு அம்மாவை காணும்?
என்னப்பா மெட்ராஸ் என்ன இது நம்ம ஊர் மாதிரியே இருக்கு? மெட்ராஸ்ல இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கோம்மா. அம்மா சுமதி அம்மா எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் என் செல்லம். எப்படிடா இருக்க? என் கண்ணு கண்டிப்பா எனக்கு பேரன் தான் பிறப்பான். போங்கம்மா. ஏமா தங்கச்சி அழ வைக்கிறீங்க? இந்த மாதிரி நேரத்துல சிரிச்சிட்டு இருந்தா தானே பிறக்கிற மருமகன் சிரிச்சுக்கிட்டே பிறப்பான். சி போங்கண்ணா. சொன்னே வெக்கத்தை பாரு. தண்ணி கொண்டு வாமா. அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? சிச்சு அண்ணன் வந்துட்டாரே. இப்பதான் வந்தீங்களா? ஆமா மாமா. என்ன சுமதி வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? டிராவல் பண்ணி வந்திருக்காங்கல்ல, டயர்டா இருப்பாங்க, உள்ள கூட்டு போமா. சரிங்க. உன் பாச வேகத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்து. இல்லனா சொம்பு உடைஞ்ச மாதிரி உன் கை கால் உடைஞ்சிரும். அப்புறம் உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏமா அப்படி சொல்ற? சார் வணக்கம் சார். டைரக்டர் எங்கயா? சார் ஊருக்கு போயிருக்காரு சார். ஃபோன் நாட் ரீச்சபிளா இருக்கு. ஆமா சார், ஊர்ல கொஞ்சம் டவர் ப்ராப்ளம் சார். வந்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. கண்டிப்பா சார். சார் ஒரு சின்ன கரெக்ஷன். என்னையா? பிஜிஎம்ல ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக மாதிரியே இருக்கு சார். அத பத்தி நீ ஏன் பேசுற? போன வை, அவர் வந்தா ஃபோன் பண்ண சொல்லு. இப்போ என்ன சம்மந்தமா கேட்டுட்டோம்? என்னமோ ஒய்ஜிஎம்ஐயோ இல்ல எம்ஜிஎம்ஐயோ கேட்ட மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றான். வாய்ப்பு கேட்கும்போது நல்லா தான் கேட்கறாங்க. பங்காளி பங்காளி மாப்ள பங்காளி எப்படிடா இருக்க? பங்காளி எப்படி இருக்க? பங்காளி நல்லா இருக்கடா. பங்காளி நீ நல்லா இருக்கடா? மச்சான் நீ எப்படி வச்சா இருக்க? நல்லா இருக்கேன்டா. பங்காளி பங்காளி கலக்கறடா. மாப்ள டைரக்டரா போறியா? ஊரே உன் பேச்சா தான் இருக்கு. ஆமா மாப்ள, முயற்சி போயிட்டு இருக்கோம் மாப்ள. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா பங்காளி. தேங்க்ஸ் பங்காளி. என்னடா பாக்குற? டேய் பங்காளி, என்னடா நம்ம பங்காளி டைரக்டர் ஆயிடுவான்டா. எப்படிடா சொல்ற? ஆறா ரூமியே மணிரத்னம் படத்துல வர மாதிரி லைட்டிங் எஃபெக்ட்லாம் கொடுத்து வச்சிருக்கான். டேய் கரண்ட் கால்ல போச்சு, ஃப்ரெண்ட் இப்ப போயிட்டான். ஏன்டா? டேய் பங்காளி பேசுறத கவனிச்சியா? ஆமாண்டா. நல்ல டைமிங்ல ரைமிங்கா பேசுறான்டா. டேய் சினிமாக்காரன்டா நீ. போடா இவனெல்லாம் 20 வருஷத்துக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. டேய் பங்காளி, வீடு சின்னதா இருந்தாலும் சிம்பிளா மெயின்டைன் பண்ணிருக்கடா. ஏண்டா வீட்ல ஒண்ணுமே இல்ல, அதுக்கு பேரு சிம்பிளா இருக்குன்னு அர்த்தமாடா? டேய் அப்புறம் ஒரு குட் நியூஸ். நம்ம ஆளு ஊர்ல 15 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி இருக்கான்டா. இவர் மட்டும் என்னவா, ஊர்ல 20 ஏக்கர் நிலத்தை வளைச்சு போட்டுருக்காரு. யா இட்ஸ் மீ. ஏண்டா உங்க பெருமை பேசுறதுக்காடா இவ்வளவு தூரம் வந்தீங்க? டேய் ஊர்ல நான் அம்மாவை பார்த்தேன், பாவம். உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்கடா. போய் அப்பப்போ அம்மாவை பாடுறா, ரொம்ப அழுகுறாங்கடா. அப்புறம் பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் நம்ம அப்பாவை பார்த்தேன், சோகமாக நின்றுட்டு இருந்தாரு. நானே என் சொந்த காரில் கொண்டு போய் வீட்டில் இறக்கிட்டு வந்தேன்டா. என்னடா இவ்வளவு நேரம் ஒதுங்கியே நிக்கிறானேன்னு பார்த்தேன். கார் வாங்கினதை காட்டுறதுக்கு தான் அம்மா சென்டிமெண்டா? ஏன்டா அவன் இப்படி அழைச்சி போயிட்ட? டேய் லூசாடா நீ. நம்ம பங்காளி அழகா ஃபிட்டா இருக்கணும்ன்றதுக்காக யோகா பண்றான் இல்லடா? என்னது ஃபிட்டா இருக்கிறதுக்காகவா? ஏண்டா சாப்பிடாட்டி கூட உடம்பு இப்படித்தாண்டா இருக்கும். அதை பத்தி ஏன்டா ஒருத்தனும் யோசிக்க மாட்டீங்க? பங்காளி நீ கண்டிப்பா டைரக்டர் ஆவடா. அப்படி மட்டும் ஆயிட்ட கரம்பயத்துல இருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் ஃபுல்லா கட் அவுட் வச்சு அசத்திடுவோம்டா. மாப்பிள சென்னையில் உள்ள அத்தனை தடவை நான் கட் அவுட் வச்சிருந்தா. டேய் சூப்பர்டா. டேய் பங்காளி தமிழ்நாடு ஃபுல்லா கலக்கிடுவோம்டா. டேய் முதல்ல ஒரு டீ வாங்கி கொடுங்கடா. என்ன பங்காளி டீ சாப்பிடலாமா? இவன் பொறுத்து தானே நம்ம மைண்டை கரெக்டா கெச் பண்ணிருக்கான். டேய் மென்டலடா நீ. யோகா பண்ணி பங்காளி எவ்வளவு அழகா ஃபிட்டா உடம்பு வச்சிருக்கான். யோகா பண்றவங்க டீ சாப்பிட மாட்டாங்க. என்ன பங்காளி? அப்படின்னு உங்ககிட்ட யாரா சொன்னா? சரிடா ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். அடுத்த டைம் நான் வரப்போ
உன்னை பெரிய டைரக்டரா தான் போயிடும் தியா வேலை செய்யணும் பங்காளி. கண்டிப்பா பெரிய டைரக்டர் ஆயிரும் என் பங்காளி. சீக்கிரம் வர பங்காளி. பாப்போம் ராஜா. லண்டன் போகணும் நான் மெயில் அனுப்புறேன். நீயும் பார்த்து போடா. ஓகே ஓகேடா. பார்த்து போ. ஏய் நீ வாட்டின அவன் டைரக்டர் ஆனா கரம்பயத்துல இருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் கட் அவுட் வைக்கிறேன்னு சொல்றேன். அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? டேய் டைரக்டர் ஆறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? இவெல்லாம் டைரக்டர் ஆக மாட்டான்டா. ஆமாண்டா. ஓ அப்படி சொல்றியா? கரெக்டா. டேய் மாப்பிள, அம்மா ஊர்ல இருந்து வந்துச்சுடா. உனக்கு தான் அதிரசம்னா ரொம்ப பிடிக்குமே, அதான் கொடுத்து விட்டுச்சு. ஒவ்வொருத்தனுக்கும் கஷ்டம் வரணும் மாப்பிள. அப்பதான் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரிஞ்சுக்க முடியும். என்ன கஷ்டத்துக்கு என் மேல கொஞ்சம் இஷ்டம் போல கூடவே தங்கிருச்சு. கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும் மாப்பிள. மாப்பிள விடுறா, நம்ம ஜெயிக்கலனா வேற யாரால ஜெயிக்க முடியும்? வாடா போலாம். வாடா மாப்பிள, இங்க உட்காரலாம். டேய் சுத்தி பாருடா, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. விடுறா, அதே நினைச்சிட்டு இருக்காத. அந்த குழந்தைய பாரு, எவ்வளவு சந்தோஷமா விளையாடுது. டேய் ஒரு நிமிஷம் இருடா. பாத்தியா எழுந்துச்சிட்டான்ல. குழந்தைங்க கூட அப்பப்ப பாடம் நடத்துதுல்ல. வாடா போலாம். எனக்கு என்னமோ ஈழத்துல மறுபடியும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குடா. இல்லடா, அங்கே நார்வேக்குள்ள இருக்கு. அவ்வளோ சீக்கிரத்தில் பிரச்சனை வந்துடாது. அப்படியே வந்தாலும் நம்ம ஊரில் இவ்வளோ கட்சி இருக்கு, இவ்வளோ ஏக்கம் இருக்கு, நாமெல்லாம் இருக்கோம். நம்ம ரத்தம்டா, விட்டுருமாடா. மச்சி ஒரு நிமிஷம் இரு. என்னடா எங்க போற? ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக இருந்ததுலம்மா. போலாமா? ஓரி மேன். சார் இது உங்கள் பொண்ணா? ஓரி மேன். ஏன் சார் உடம்புல இவ்வளோ பவுன் போட்டிருக்கீல? இந்த பொண்ணுக்கு ஒரு கெவுன போடலாம்ல. How dare you talk like this? பாரா போதா. Hey, this is my daughter, no? மச்சான் பாத்தியா பொண்ணுக்கு ராஸ்கல். பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்றனே தெரியல. நாங்க எப்படி கூட உனக்கு இல்லையா? இந்த பொண்ணை எப்படி கூட்டி வந்திருக்க பாத்தியா? நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் நைட் கூட பட்டுப்புடி உடம்பு ஃபுல்லா சுத்தி போத்தி அனுப்புவாங்க. இங்க பப்ளிக்ல அப்படியே மாத்தி அனுப்புறாங்க மாப்ள. வேணும்டா அவனுக்கு. காண்டாயிட்டாங்க கொய்யால பாத்தியா அவன. சரி மச்சி, நாளைக்கு காலையில் நான் மணியன் டிக்கெட் வந்துடுறேன். நீ வந்துரு, நம்ம ஒன்றா டிஸ்கஷன் போயிடலாம். சரியா? சரி வரேன்டா, பார்க்கலாம். என்னடா இது செலவு? டேய் காசு இருக்குடா. டேய் இருக்கு. சரி மாப்ள வரேன்டா. சரி மச்சி. பரவாயில்லையே, அண்ணிய உட்கார வச்சுட்டு நாத்தனார் சமைக்கிறா. இந்த குடும்பம்லாம் எங்களுக்கு இல்லம்மா. தினமும் நினைச்சியா? இன்னைக்குதான் மேடம் ஏதோ குஷியா இருக்காங்க போல இருக்கு. ஆமா, அத்தை வந்திருக்காங்கல்ல. பரவாயில்லையே, என் மாப்பிள்ள மாதிரியே மருமகளும் தங்கம்தான். தமிழுக்கு பிடிச்ச பாவக்கா, தமிழுக்கு பிடிச்ச கேரட்டு, அட அவனுக்கு பிடிச்ச அவரக்கா. என்னடி எல்லாமே தமிழுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே சமைக்க முடியும். என்னடி சொல்ற? ஆச்சரியமும் வேணாம், அதிர்ச்சியும் வேணாம். அத்தை அண்ணி சாப்பிடலாமா? இன்னும் தமிழ் வரலையே. சாப்பிடலாமே. மாமா இன்னும் வரல, சாப்பிடலான்னு சொல்றாங்க. அண்ணா வந்துட்டாங்களா? வரலையே. ஓஹோ, அப்பனா நான் ஃபோன் பண்றேன். சார் ஆக்சுவலி இந்த ஃபைலை கிளியர் பண்ண சொல்லி எம்டி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. போற நேரத்துல இது வேறவா? சரி போமா, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஹலோ அண்ணா,
சொல்லுமா. எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலான்னு நானு அண்ணி அத்தை எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியாம்மா? தமிழ் எங்கன்னு தான் கேளு. சரி நான் வரேன். இது ரொம்ப முக்கியம். எங்க அண்ணன் வரேன்னு சொல்லிருச்சு. பாத்தியா அவ என்ன சொல்றான்னு தெரியுதா? உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லாம சொல்லிட்டு போறா. என்னடி இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? இந்த சுமதி தான் ஒரு டியூப்லைட்னா அதை பெத்த சுந்தரி அதை விட பெரிய டியூப்லைட்டா இருக்கு. ஒரு வயசு பையன் நேரத்துக்கு சாப்பிட வரலையே, அத பத்தி யாருக்காவது பொறுப்பு இருக்கா பாத்தியா? இலக்கியா, என்ன நீ வாமா சாப்பிடலாம். உங்க அண்ணன் வந்திருக்காரு பாரு. இப்ப அது ரொம்ப முக்கியம். எனக்கு பசிக்கல அண்ணி, நீங்க சாப்பிடுங்க. சரி சரி, நீ அப்புறம் சாப்பிடு. சரி வாங்க நம்ம சாப்பிடலாம். அண்ணே வாங்கண்ணே. இந்த வர சுமதி. அம்மா வாமா போய் சாப்பிடலாம். நீ சாப்பிடுப்பா. அண்ணி பசிக்குதா அண்ணி, சாப்பாடு போடுங்க. என்னடி பசிக்கலன்னு சொன்னா இவ்வளவு வேகமா வந்து சாப்பிடுறா? அம்மா மறுபடியும் சொல்றேன், ஆச்சரியமும் வேண்டாம் அதிர்ச்சியும் வேண்டாம். மச்சான் ஒரு சூப்பர் காமெடி சீனு சொல்லட்டுமா மச்சான்? இருடா எல்லாம் வரட்டும். தமிழ் வரட்டும்னு சொல்ல வேண்டியது தானே, நாங்களும் அசோசியேட்டுங்க. இருந்தாலும் இவங்களை விடக்கூடாது. அது வரைக்கும் பேசி ஒரு சீனை ஃபைனல் பண்ணலாம் மச்சான். சரி சொல்லு. சொல்லுங்கண்ணே. ஓப்பன் பண்ணி அப்படியே ஜூமிங் போனால் 9 மாத குழந்தை அப்படியே தவழுது. இந்த அம்மா தவம் இருந்து கருப்பந்திரிச்ச குழந்தை அடுத்த மாசம் குழந்தை பிறக்க போகுது. ஒரே சந்தோஷம் பூரிப்பு. காமெடின்னு சொல்லியும் ஒருத்தனை சிரிக்க மாட்டாங்களே. ஏய் விடிவெள்ளியா விளங்கிரும். சாரி சார், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். வணக்கம் சார். ஸ்கூல் பசங்கள்லாம் டிஸ்கஷன் கூப்பிட்டா இப்படி தான் காரணம் சொல்லுவாங்க. ஒரு தகுதி வேணாம். ஒரு ஃபுல் காமெடி ஸ்டோரி, ஒரு சின்ன மெசேஜ், சும்மா ராஜேஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு தான் ராஜேஷ் இருக்காரு. அப்புறம் நீங்கள் எதுக்கு? ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு வரும்போது பக்காவாக என்ஜாய் பண்ணும். என்ன விடிவெள்ளி? ஆமாம்மா கண்டிப்பா, அதானே இப்போ ட்ரெண்டு. சார் ஒரு சின்ன சீக்வன்ஸ் சொல்றேன் பாருங்க. ஓப்பன் பண்ணா ஹீரோயின் நடந்து வராங்க, அவங்கள அப்படியே பில்டப் பண்றோம். எதிர்க்க ஆப்போசிட்ல வேகமா ஒரு பைக், அப்படியே ஸ்லோவா டில்ட் அப் பண்ணா ஹெல்மெட்டை கட்டுறான், அவன் தான் ஹீரோ. கற்பனையில் கூட ஹீரோ அழகா இருக்க மாட்டானே. அப்புறம் ஹீரோயின் அப்படியே தேவதை மாதிரி காட்டுறோம் நம்ம. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே ரொமான்டிக் லுக்ல பார்க்குறோம். All the best ka. Bye bye ka.
எவ்வளோ ட்ரை பண்றது நான் என்ன பண்றது ஆல் தி பெஸ்ட் கா ஆல் தி பெஸ்ட் கா ஓகே கௌசல்யா கோயிலுக்கே வராதவன் முதல் முறையாக என் தேவதைக்காக வந்திருக்கேன். இந்த இன்டர்வியூவில் கண்டிப்பாக பாஸ் ஆயிடணும். இல்லை தேவி இன்டர்வியூலாம் நல்லா தான் அட்டென்ட் பண்ணேன். 3 ரவுண்டு வரையும் நல்லா தான் போச்சு தெரியுமா. நீங்க போங்கக்கா, எப்ப பார்த்தாலும் இப்படி தான் சொல்றீங்க. கடைசி ரவுண்டு ப்ராக்டிக்கல் ரவுண்டு என்ன ஓவர்டேக் பண்ணி ஆந்திரக்காரி செலக்ட் ஆகிட்டா தெரியுமா. கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகிருப்பா. நான் என்ன பண்ண முடியும், எவ்வளோ ட்ரை பண்ணேன் தெரியுமா, முடியவே இல்லை. என்னது இன்னைக்கும் ஃபெயிலா? கணேசா என்ன அவளை மட்டும் காணோம். ஏய் ஃபோன் வருதுடி. அக்காவா? ஆமாண்டி. ஹலோ என்னவாண்டி? அக்கா வேலை கிடைச்சிச்சா? கணேசன் நம்மளை காப்பாத்திட்டான். இந்த இடத்துல தான் வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னா ஒரு வேலை நேதாஜி நேருக்கு பதிலாக நேருக்கு வந்துட்டோமோ. அப்படி ஒண்ணு இங்க சாப்பிட்டு கம்பெனி எதுவும் இருக்குதா தெரியலையே. நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு வேலை ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சு போச்சோ. அண்ணா வாண்ணா போகலாம். என்னண்ணே வாண்ணா போகலாம். ஏமா நீ தான் புச்சா வச்சுக்கிற பொண்ணா? உங்க கோசம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கருப்பாக இருந்ததில் கன்ஃபியூஸ் ஆகிட்டுமே. சாரிங்க, நீங்கன்னு தப்பாக நினச்சிட்டேன். வெரி சாரிங்க. எஸ்கியூஸ் மீ, நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனி தானே இன்டர்வியூ போனீங்க, இங்கே எப்படி? அதுவா, ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்காக ட்ரை பண்ணேன், கிடைக்கல. இப்போ தான் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிடுச்சு. என்னது கவர்மெண்ட் ஜாப்பா? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மையிலே நல்லா இருக்கு மச்சான். இல்லை சார் ரொம்ப புதுசாக இருக்குல்ல? கலக்கிட்ட மச்சான். ஃபீல் நல்லா இருக்குல்ல? ஆமாம் சார். ஓகே தானே விடிவிலி? ஓகே தான், இடையில ஏதோ குறையிற மாதிரி இருக்கே. இவன் என்னைக்கு ஒத்துக்கிட்டான் பொறாம பிடிச்சவன். நல்லா தானே இருக்கு? நல்லா இருக்கு சார். எழுதிருப்பா. ஓகே சார். டீ குடிச்சிருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு 2 மினிட்ஸ் குடிச்சிருப்பா. ஓகே தமிழ் போலாமா? விடிவெளி வந்துட்டுமே. நீ என்ன சும்மாவா? வேற சும்மா போட்டு கடுப்பு ஏற்றிட்டு. சரி மச்சான் அங்க போற விடிவெளியா? அதுக்குள்ள எப்படி வந்தாரு? விட்டு வந்துட்டா சாப்பிட்டு சாக்கு கொடுப்போம்ல. இல்லை ராஜா, ஹீரோயினியை பிக்கப் பண்ணா பைக்கில் போறாரு. ஹீரோயினி விட்டுட்டு திரும்பி வரும்போது பைக் இல்லை. சரி, நடுவில் அந்த பைக் எங்க போச்சு? ஆமா மச்சான், அந்த ஹீரோயின் கூட பேசும்போது அது கூட பரவாயில்ல மச்சான். அந்த பொண்ணோட நெத்தியில விபூதி பொட்டு, கையில அர்ச்சனை தட்டு, தேங்காய் உடையல. ஏன் அர்ச்சனை பண்ண பூசாரி தேங்காய் உடைச்சிருக்க மாட்டானா? இது அசிஸ்டன்ட் டைரக்டரும் பார்க்கல, அந்த ஆர்ட் டைரக்டரும் பார்க்கல. அர்ச்சனை தட்டு, நெத்தியில பொட்டு, ஹாலிவுட்ல இதெல்லாம் எப்படி? அதான்டா எனக்கும் தெரியல. ஹேய், ஹாலிவுட் படத்தை பத்தியாடா பேசுனீங்க? சொல்லிட்டு பேசுங்கடா, ஏன்டா உசுர வாங்குறீங்க? இவன் ஒருத்தன் எப்பவுமே இப்படித்தான் உள்ள வந்து குழப்பிட்டு போய்கிட்டே இருப்பான். சனியும் பிடிச்சவனே. அண்ணா மூட்டினா பூரா பேரும் புளியங்கொட்டையிலேயே டீ போடுறாங்கடா, வாயில வைக்க முடியல. சை, முதல்ல டீ டேஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சார் வணக்கம் சார். ஊர்ல அப்பா அம்மாலாம் விவசாயம். ஆமாண்ணே. அது சரி, நீங்களும் அதையே பார்க்கலாமே. இல்லைண்ணே, சினிமா சின்ன வயசுல ஒரு கனவு ஆசை எல்லாமே அதுதான். அப்படியா? தப்பு இல்லை, ஆசை நிறைவேறணும், கனவு மெய் பண்ணணும். என்ன ஆசைப்பட்ட எல்லாரையும் சினிமா அரவணைக்கிறது இல்லை. இல்லைண்ணே, என்னால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணால்.
அப்போ நீங்க பெரிய டேரக்டர் தான் ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்க சங்க சாரை போய் பாருங்களேன். ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ சார். கண்டிப்பா சொல்றேன், வாங்க. வரேன்னு இவரெல்லாம் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு கிறுக்க வந்து மாட்டிக்கிறான். சி சி சி. அது என்னமோ தெரியல சார், ஊர்ல இருந்து யார் வந்தாலும் அவங்ககிட்ட தான் முதல்ல போய் வாய்ப்பு வைக்கிறாங்க. அவனும் டேரக்டர் மாதிரியே பில்டப் பண்றான் சார். விடுங்க, நானே விடிவெளிட்டு தான் முதல்ல தெரியும் சார். அப்ப விடிவெளியிட்ட நீயும் நானும் தான் தப்பிச்சோம் போல. ஆமா ஆமா. ஆனா மாப்ள எப்படி டிஸ்கஷன்ல வந்து நம்ம விடிவெளியிட்ட மாட்டணும் பாத்தியா? நாளைக்கு பார்க்கலாம் பண்ணி. சரி சார், நாளைக்கு பார்க்கலாம் தம்பி. சரி ஓகே சார், Bye. வரேன் சார். ஓகே சார், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார். நாளைக்கு வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார். ஆமாச்சான். அண்ணி என்ன நீ? நான் தான் வந்து அரைக்கிறேன்னு சொன்னல, அதுக்குள்ள ஏன்? பரவாயில்ல விடுமா. என்னம்மா நீ என்கிட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேன், இல்லக்கா என்கிட்ட சொன்னா அவ செய்யறா. ஏமா அப்படி பண்ற? நல்லா சொல்லுங்க அத்தை. இந்த மாதிரி நேரத்துல இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாதுமா. என்னம்மா நீ? அம்மா ஏம்மா இந்த மாதிரி நேரத்துல நல்லா வேலை செஞ்சாதான் நார்மல் டெலிவரி ஆகும். பாசம்ன்ற பேர்ல செல்லம் கொடுத்து வளர்த்தனா அப்புறம் சிசேரியன் தான் ஆகும். ஏன்பா ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? அவசகுணமா பேசினாலும் அவசரமா பேசினாலும் அதுதாம்மா உண்மை. எங்க அண்ணன் சொன்னா சரியாதான் இருக்கும். உங்க அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டியே. சரி இந்த தமிழ், நாளைக்கு வரும்போது குங்குமப்பூ வாங்கிட்டு வாப்பா. என் தங்கச்சிக்கு வாங்கறதுக்கு நீங்க எனக்கு சொல்லணுமாமா? தங்கச்சி மேல மட்டும் எவ்வளவு பாசம். இந்தாங்க. ஏதாவது பாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா போடுமா? போதும் 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 போதும். ஏன்னா நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் பண்ணிக்க மாட்டேனா? அம்மா பாருங்கம்மா அண்ணன். என் தங்கச்சிக்கு நான் செய்யமா வேற யார் செய்வா? குடி. எங்க அண்ணன் எப்படி? எங்களுக்கும் ஊட்டுவாரு. எங்க அண்ணன் உங்களுக்கே ஊட்டுறாரு. எங்களுக்கும் அண்ணன் இருக்காரு. என் பிள்ளைங்க எப்பவும் ஒத்துமையா இப்படி சந்தோஷமா இருக்கணும். என்ன நாராயணா, பணம் வந்துருச்சா? இல்லண்ணே. சம்பளம் வரலையா? சம்பளம் தராதவனுக்குலாம் ஏன்டா வேலைக்கு போறீங்க? மாட்டுக்காரன் எனக்கு பொண்ணையும் கட்டி கொடுத்து மாட்டுல பாலையும் கறந்து ஓசையில கொடுப்பானா? விடிஞ்சாலும் அடைஞ்சாலும் கடை வாசல்ல வந்து நின்னுக்கிறீங்க. உங்களுக்கு ஊத்தி ஊத்தி கொடுத்து நான் எங்கடா போறது? அதான் பிறந்ததெல்லாம் பொண்ணா கடை வாசல்ல கடை திறக்க முன்னாலே வந்து நிக்கிறானுங்க. இவனா? என்னாச்சு, எப்படி இருக்கீங்க? நான் இருக்கேன். என் பிஸ்கெட்லாம் போகுது. ஏன்டா விடிவெள்ளி, இன்னும் எத்தனை நாளைக்கு கடை இப்படி தெரிய போற? ஏன் சினிமா சினிமான்னு ஏன்டா இப்படி பட்னி கிடந்து சாகுறீங்க? ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போனா ஒரு கை செலவுக்கு ஏதோ ஒரு டீ செலவுக்காவது சம்பாதிக்கலாம்ல. அண்ணே, உன்னை போல போதிக்க ஒருத்தன் இந்த சம்பாதிக்க அவன் இருக்கான். என்னைய மாதிரி ஆள்லாம் சாதிப்பாங்க. சும்மா பேசிக்கிட்டு டீயா போடு. என்னத்தை சாதிக்க போறியோ? என் டீ தான் போகுது. சும்மா கச கசன். தத்துவம்லாம் நல்லா தான்ப்பா சொல்ற, ஆனா செயல்ல தான் இல்லை. இவன் கடைசி வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண மாட்டான் போல இருக்க. நீ கடையவே க்ளோஸ் பண்ணாலும் நான் உன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணவே மாட்டேன். அரைமண்டையை வச்சுக்கிட்டு அட்வைஸ். இவனா? கரெக்ட் மாட்டேன். பார்த்தானா இல்லையா? ஒருவேளை பார்த்தும் பார்க்காம போகிறானோ? அப்பன் டேஸுங்கிற அடக்க உடக்கமே இல்லையே. கரடி மாதிரி இருந்தாலும் கார்ல் மார்க்ஸ் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கானே. இவனெல்லாம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். டேய் டேய் தம்பி வாடா. ஏய் வாடான்றா. ஐயோ பார்த்துட்டானா? என்னடா எல்லாரும் வந்துட்டாங்கடா? அண்ணா எல்லாம் வந்துட்டாங்கண்ணே. சரி வெயிட் பண்ண சொல்லுவாங்க. சரிண்ணே. சீனியர்னா சும்மாவா? அடா நம்ம மாப்பிள்ள. டேய் மாப்பிள்ள இருடா. சின்ன படம் ஒன்று போய்க்கிருக்கு மாப்பிள்ள. எவனுக்கும் ஒருக்கு தெரியல மாப்பிள்ள. அதான் நீ இருக்கிறியா மச்சா? அப்புறம் என்ன? பை பை வேலை பேர் பை பை பை. இந்த சீன் சிரிப்பி வந்துட்டார்ல. வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சீனியர் கூட பார்க்காம ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்டா விடிவெள்ளி? வேற இடையில எங்கடா அக்கௌண்ட் வேற ஏறி போச்சு. இனிமே கேட்டனா செருப்பை கொண்டு எறிவான். வேற என்ன பண்றது? இவங்களையும் சேர்த்து சமாளிக்க வேண்டியது. டிவேல் காமெடி சொல்லி வச்சிருப்பாங்க. சீன் பண்ணிடுவாங்களா? தன்னைக்கே சிரிக்காதவன்
கல்ல தண்ணி வர கதற கதற சிரிக்கிறானப்பா. அதான் மச்சான் ஃபீல். மச்சான் கூப்பிட்டாரு. அங்கேயே கம்ஃபர்டபுளா உட்கார மச்சி. போச்சே, தலைவாணியும் போச்சே. நடத்துங்கடா நடத்துங்க. பூனை சும்மா இருந்தா சுண்டலி சுரண்டி பார்க்குமா. நான் பூனை இல்லடா, புலி. விடி விடி தமிழ் ஒரு சீன் சொன்னாப்ல, நல்ல மெசேஜோட காமெடியா நல்லா இருந்தது. நீ வேணா கேட்டு பாரு. நாமளும் தான் 4 கொரியன் படம் பார்த்துட்டு வரோம், ஒரு சீன் கூட பிடிக்க முடியலையே. அப்படியே சொன்னாலும் ஏறுவாடியிலேருந்து எகிரி குதிச்சு ஓடி வந்தவனை பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்களே. ஒருவேளை இவன் சுயமாக யோசிக்கிறானோ? விடி விடி சொல்லு 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 சொல்லு. லாஸ்ட் டே சொன்ன மாதிரி ஹீரோ ஹீரோயினை பார்க்குறான், பார்த்தா அவ குப்பளிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. அவன் இன்டர்வியூ போனா வந்தா ஏதோ சாஃப்ட்வேர்னு நினைச்சா குப்பை அள்ளிக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதான். இந்த லவ்வே வேணாண்டாப்பா. லூசாடா நீயே. அவன் தான் வேணான்னு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டான்ல, அதை பத்தி ஏன்டா பேசிக்கிருக்கா? ஏங்க அதாங்க ட்விஸ்ட். நீ யாரா அப்பன்டிஸ்க்கு மேலானாலா? விடி இவ குப்பைக்காரி. எத்தனையோ பொண்ணுங்க உடம்புலையும் மனசுலையும் குப்பையை சுமக்குறாங்க. இவ சுத்தப்படுத்துறா. இவளை விட இந்த உலகத்துல வேற எவ தேவதையா இருக்க முடியும்? உனக்கு என்ன தகுதி இருந்தா சொல்ல சொல்ல கேட்காம நாய்க்குட்டி மாதிரி என் பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி என் காம்பவுண்டுக்குள்ளே சுத்தி சுத்தி வருவேன். யோ, அவளும் தானே காதலிக்கிறா. டேய், அவ சின்ன பொண்ணுடா, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. நீ காட்டா மாதிரி வளர்ந்துருக்கல, உனக்குமா தெரியாது? யோ, மரியாதையா பேசு. நான் வருங்கால மாப்பிள்ளாமா. வீணா போனவனே, மாப்பிள்ளையாமே மாப்பிள்ள. மறுபடியும் மாப்பிள்ளைக்கு மரியாதை குறையுது. இதெல்லாம் நல்லா இல்ல. ஆமா, அதான்டா நானும் சொல்றேன். புத்துக்கட்ட ராஸ்கல், உன்னை பார்த்தா எனக்கே சைக்கிள. உனக்கு என்ன வயசு? என் பொண்ணுக்கு என்ன வயசு? எனக்கு 28, அவளுக்கு அடுத்த மார்ச் வந்தா 18. சரிதானத்த? ஆமா ஆமா சரிதான். என்ன மாமியா மருமன் உறவோ? கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேளு. இவளை எங்கேயாவது கூட்டு போய் கல்யாணம் பண்ண தான் போறேன். அப்புறம் நீ என்ன மாப்பிள்ளைன்னு தான் சொல்லணும். அதனால அந்த மாப்பிள்ளைக்கு மரியாதை. ஏன் கோபப்படுறீங்க? அவரு சொன்ன மாதிரி நம்ம பொண்ணுக்கு என்ன கூட்டு போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை கிழந்த பிறந்தா நாளைக்கு அவரை நம்ம மாப்பிள்ளை தானங்க கூப்பிட்டாகணும். அது போக நம்ம பெத்த பிள்ளைங்களே குடிச்சிட்டு நம்ம பேச்சு கேட்காம பொண்டாடி பேச்சு கேட்டுட்டு திரியிறானுங்க. ஒருவேளை நம்ம அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படுங்க. ஏண்டி, அவன் காதலிக்கிறேன்னு தானே சொன்னா? நீ என்னமோ கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்து கடைசி கால வரலும் போயிட்ட. ஏங்க நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது எதுக்கு எடுத்தாலும். நீங்க வாங்க மாப்பிள்ள. எப்படி நம்ம அப்ரோச்? கருப்பழகல்ல. பிள்ளைய பெற்றதுக்கு இப்போ முச்சந்தியில் நிற்கிற எல்லாம் என் தலை. அவ சொல்ற மாதிரி நம்ம பெத்த பிள்ளைங்களே நம்ம கையை விட்டு போயிடுச்சு. நம்ம கதி அதோ கதி தான். எதுக்கும் மாப்பிள்ளை மேல பாசம் இருக்கிற மாதிரியே நடிப்போம். மாப்பிள்ள 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 என்னடா வேண? மாப்பிள்ள நான் மாமா மாப்பிள்ள. ஐயோ மாமாவா? சாரி மாமா. வாங்க மாமா, வாங்க மாமா. உங்க அப்பா வயசும் பிச்சைக்கார வயசும் ஒரே மாதிரி மச்சான் சூப்பர் சீன் மச்சான். தமிழ் ஒண்ணு சூப்பர். ஆமா ஆமா, நீ எழுது. ஓகே சார். ஒருவேளை ஜெயிச்சிருவாங்களோ? ஹலோ, வர்றேங்க. அட வர்றேங்க. கடுப்பேத்திக்கிட்டு ஃபோனில் யார் மச்சான்?
சங்கர் படமா எந்திரனா டிஸ்கஷனா? ஐயோ கேப்ப இவங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்களே. இவங்களுக்காக ஒரு படத்தை பண்ணி போடணும். பொறி வித்தவன் கள்ள முட்டாயத்தெல்லாம் ஒன்றும் செட் ஆகல. கோயம்பேட்டில் ஒரு மாமலை வியாபாரி இருக்கான். இவன் எப்படி ஃபோன் பண்ணுறேன்னு இருக்கான். இவனை எப்படியாவது மயக்கி புடிசர் ஆக்கி பண்ணுவனை. அப்படியே அவங்ககிட்ட அந்த கதையை சொல்லி அச்சா அதை எப்படி நம்மளே அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வந்துட்டார்ல எங்கள் அண்ணன் மாம்பழ வியாபாரி அண்ணன் சைடு கேப்பில் சைத்தான் வந்துட்டானே. ஐயா கர்மம் பிடிச்சவன். என்னடா சொல்லி தோடா. ஷார்ப்பா 9 மணிக்கு சங்கர் சார் ஆஃபீஸ்க்கு போனேன் சார். சரி இப்போ குறுக்க வெளியே இப்படி தள்ளி விட்டுருமானே? இல்லை சார், ஆஃபீஸ் பாய். ஓ ஆஃபீஸ் பாய் வரட்டி விட்டானா? சீபன் ஃபீல் பண்ணுற ஒருத்தர் இருக்காரா, அவர்கிட்ட சேர்த்து விட்றா விட்றா. அது இல்லை சார், ஆஃபீஸ் பாய்ட்டு நான் பேசிட்டு இருக்கும்போதே சங்கர் சார் நான் பார்த்துட்டாரு. என்ன இன்டர்வியூ பண்ணி அசிஸ்டண்டா சேர்த்துக்கிட்டாரு சார். என்னடா சொல்கிறேன் தாத்தா அம்மா போச்சே. நாமளும் வந்த புதுசில் இவனை மாதிரி ட்ரை பண்ணி இந்த டைரக்டர் ஆயிருக்கலாமோ? பாத்தியா மச்சான், விடிவெளி வாய்ப்பு தான் போய் சொல்றா. இவரா சங்கர் ஆஃபீஸ்ல கூப்பிட்டாங்களா? ஏடா வண்டி எடுத்துற? இந்த சிடி தான் வேணாம், புது சிடி இந்த எடுத்துன்னு வா. போ சீக்கிரம். இருப்பா, என்ன டென்ஷனா போறான்? ஏய் சீக்கிரம் கொண்டு வந்துருப்பா, நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். சரி சரி. ஏங்க, ஒரு படம் எடுக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இப்படி திருட்டு விசிடி விற்கிறீங்களே, உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? ஓ ஓ நீ சினிமாக்காரனா? நீங்கள் எடுக்கிறது ஒரு சினிமா, இதில் 70-100 ரூபா டிக்கெட் வேற கொடுத்து பார்ப்பாங்களா? போப்பா. ஏன் ஒயின் ஷாப்பில் 40 காசுக்கு வைக்கிற வாட்டர் பேக்கெட்டையும் கிளாஸையும் நீங்கள் 4 ரூபா கொடுத்து வாங்கலை? 40 ரூபா சரக்கு 80 ரூபா கொடுத்து தானே வாங்குறீங்க. அதை போய் நீங்கள் கவர்மெண்ட்டில் கேளுங்களேன், போடான்னு தூக்கி உள்ளே போட்டுருவான். அதுக்கு 5000 கோடி 10,000 கோடி ஊழல்னு பேப்பரில் படிக்கும்போது உனக்கு வலிக்குதுல்ல? நீ கையில் வச்சிருக்கே அது 5 கோடி ரூபா. எங்களுக்கு வலிக்காது. வெளியிலேருந்து வாட்டர் பேக்கெட்டை வாங்கிட்டு போய் பாரில் உட்காந்து தண்ணி அடித்தா பார்காரன் திரத்தி அடிக்கிறான்ல, எங்களுக்கு தான் கேட்க ஆள் இல்லை. உங்களுக்கு கூட மனசாட்சி இல்லை. மச்சான் கொஞ்சம் இருற. அண்ணே வணக்கம். நல்ல கடலை கட்ட மாதிரி உடம்பு வச்சிருக்கல அண்ணா. நல்லா பூசணிக்காய் கருப்பு சுமையும் கலந்தவன் நல்ல தரம் இருக்க. உழைக்க முடியலையே, கஷ்டமா இருக்கு. அப்போ ஒன்று பண்ணுவேண்ணே. எப்படி 1 hour வருமானமே 100-150 தேருமே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வருமானத்தை யோசிச்சு பாரு. அட கவர்மெண்ட் சம்பளமா ஒரு 8 மணி நேரம் யோசிச்சு பாரியா, என்ன வருமானம் பாத்தியா? என்னன்னு தொங்குது, அசிங்கமா இருக்க. இப்ப பாரு. போறீங்களே, போற இடம் விளங்குமா? அதுக்கு விருந்துண்டு மொய் செஞ்சா போற இடம் சிறப்பா இருக்கும்ல. கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான். என்னது? எப்படி தொழில் வருமானம் சூப்பர்ல. 2 பீஸ் கலக்கலாம், நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப கௌரவ குறைச்சலா இருக்கோ? அதுவும் இல்லை அப்படின்னா ஊழல் பண்ணணும். அதுக்கு நீங்க ஒருத்து கிடையாது. ஏன்னா நீங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கணும், இல்லைன்னா அரசியல்வாதியா இருக்கணும். பேசாம உழைச்சி சாப்பிடனே, நல்லா தான் உடம்பு இருக்குல்ல. ஒரு படத்திற்கு எவ்வளவு கஷ்டப்படுறணும் எங்களுக்கு தானே தெரியும். பொறப்புல கல் இருந்தா கூட நம்ம தப்பு இல்லை,
பொழப்புலயே கல் இருந்தா வாட மச்சான். நீ சொன்ன மாதிரியே இல்லத்துல பெரிய பிரச்சனை ஆயிரும் போலுக்குடா. பாயும் தீமழையில் வேகும் தோழமையை காக்க யாருமில்லையே. போதும் போதும் என கூவும் கூக்குரலை கேட்க நாதி இல்லையே. வில்லடியேனோ வெள்ளை புறாவே, வேரோடு சாயும் உள்ள கனவே, வாளோடு வந்து முள்ளியில் நானும் போராட வேண்டும் தங்கத்தமிழே. மனமே மனமே ரௌத்திரம் பழகு, உணர்வை இழந்தால் சூனியமுலகு. பாயும் தீமழையில் வேகும் தோழமையை காக்க யாருமில்லையே. போதும் போதும் என கூவும் கூக்குரலை கேட்க நாதி இல்லையே. நெற்றி பொட்டில் குண்டு சுத்தி சுத்தி வந்து நித்தம் நித்தம் என்னில் வேடிக்கின்றதே. கட்சி வைத்து கொண்டு கல்லா கட்டும் கூட்டம் மேடையில் துள்ளி துள்ளி நடிக்கின்றதே. வாகைக்கு வீரம் தந்த வம்சங்களிங்கே சோனைக்குள் சுகமாய் சுருள்கிறதே. பச்சிளம் குழந்தை பாலுக்கு அங்கே ஜலட்டின் மூலைகளை சுவைக்கின்றதே. உப்பு கடலின் காற்றெங்கும் இரத்த வாடை வீசுதே. வெட்டி சனமோ ஊருக்குள் பட்டிமன்றம் பேசுதே. பாயும் தீமழையில் வேகும் தோழமையை காக்க யாருமில்லையே. போதும் போதும் என கூவும் கூக்குரலை கேட்க நாதி இல்லையே. தொன்று தொட்டு மண்ணை வென்று வந்த நம்மை காடையர் சவுக்குகள் சிதைத்திடுமோ. நெஞ்சை தொட்டு சொல்வேன், அச்சம் விட்டு சொல்வேன், சத்தியம் சரித்திரம் படைத்திடுமே. ஓலங்கள் பெருகி உள் நெஞ்சை திருகி இதயத்தை ரம்பத்தால் அறுக்கிறதே. போராளி பயணம் வீணாகி விடுமோ,
எனக்குள் நடுக்கங்கள் பிறக்கிறதே. கொத்து கொத்தா என் சனந்தான் செத்து செத்து குவியுதடா. அதை எண்ணி எண்ணி பார்க்கையிலே எந்த நெஞ்சம் அவியுதடா. அவசரப்பட்டு செத்ததால என்னடா ஆயிருச்சு? அம்மா என்ன ஆனாங்கன்னு தெரியுமா? போனாப்பா, இன்னும் சாப்பிட வரல. அவன் பசி தாங்க மாட்டான்ப்பா. நீ அவனை பாத்தீன்னா கூட்டிட்டு வரியா?
தப்பு பண்ணிட்டியா? எங்கப்பா இருக்க நீ? தமிழு, தமிழு, தமிழை யாராவது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? ஏப்பா என் தமிழை பார்த்தீங்களாப்பா? யாருமே பார்க்கலையா? அம்மா அம்மா செத்தப்ப எல்லாரும் விதை தியாயின்னு சொன்னாங்க. ஒருத்த மட்டும் இருந்து போராட நினைச்சத இருந்து போராடி இருக்கலாமேன்னு சொன்னான். எனக்கும் அவன் மேல கோவம் தான். அதுதான் சரின்னு தோணுதுடா. லெட்டர் இருந்துச்ச மாதிரி பணத்தை வச்செல்லாம் போராட முடியாதுடா. ஜனத்தோட தாண்டா போராட முடியும். உனக்குள்ள உணர்வுல ஒவ்வொருத்தனும் செத்துட்டா டேய் சும்மா எதுக்கு இப்படி டென்ஷன் ஆவேன்? இந்த வயசுல போய் அட பாவமே, ஒரு பெத்த தாய்க்கு சோறு கூட போடாம சாகடிச்சு அனுப்பிச்சிருக்கான். கவலைப்படாம வாங்கம்மா, உங்களுக்கு கண்டிப்பா சொர்க்கம் தான். அட மாடர்ன் மாமா, ஆளை பார்த்தா அப்படியே இருக்கானே. போகல, உனக்கு நரகம் தான். அம்மா வேலைக்கு போன்னு சொன்னது கோச்சிக்கிட்டு தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிறேன். உனக்கெல்லாம் விமோச்சனமே கிடையாது. போடாத பக்கம் போ போ. பொலிச்சமேரு மனாமதி தரேன்னு 80 வயசு பெரியவர்கிட்ட மனசாட்சியே இல்லாம 20 லட்சம் ரூபாய் நிலத்தை மோசடி பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம அரசியல்வாதி கூட சேர்ந்துக்கிட்டு ரோடு கான்ட்ராக்டர்ல 20 லட்சம் ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு 40, இதுக்கு 40, ஊழலுக்கு 40 மார்க்கு, அபகரிப்புக்கு 40 மார்க்கு. போடா நேரத்துக்கு. ஊழல் பண்ணேன்னு இவ்வளவு மார்க் போட்டிருக்கீங்களே, சாமிக்கு நான் அவ்வளவு பண்ணிருக்கேனே, அதுக்கு மார்க் கழிக்க மாட்டீங்களா? என்னத்த கழிக்கணும்? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? சாமுண்டீஸ்வரிக்கு சந்தன காப்பு நடத்திருக்கேன், தண்டாயுதபாணிக்கு தங்க தேரு, மாரியம்மனுக்கு மகுடம் சூடி இருக்கேன், ஏழுமலையானுக்கு 70 லட்சம் ரூபாய் உண்டில போட்டிருக்கேன், ஐயப்பனுக்கு 50 சிலையை கொடுத்துருக்கேன். சாமிக்கு இவ்வளவு செஞ்சிருக்கேன்னு சொல்றீங்க, பசிச்சவனுக்கு என்னைக்காவது ஒருவேளை சோறு போட்டிருக்கேன் நீ? ஏண்டா எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணி கோயில் உண்டியில காணிக்கை போட்டா நீ செஞ்ச பாவமெல்லாம் சரியா போயிடுமா? நீ பண்ண பாவம் அத்தனைக்கும் இங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். போடா நரகத்துக்கு. நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். என்ன விட்டுருங்க. சித்ரகுப்தா, ஈஸியா ஏதாவது செய்யறேன். உள்ள போடா. சாமுண்டீஸ்வரி உனக்கும் எவ்வளவு செஞ்சிருப்பேன். ஐயனாரே உனக்கு எத்தனை அடி எத்தனை கோழி வெட்டி இருப்பேன். கடைசியில எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்களா? நீங்க நாசமா போக.
அப்ப கூட சாமிக்கு பலி கொடுத்ததான் சொல்றானா ஒளிய யாரையாவது வாழ வச்சேன்னு சொல்றானா? நீ ஓடி வந்தா யமதூதர்கள் உன்னை விட்டுருவாங்களா? போடா உள்ள. ஏமா திரும்ப திரும்ப எங்கம்மா போற? அட உண்டதாமா சொல் பேச்ச கேட்க மாட்டே நீ. ஏமா ஐயா ஒரே ஒரு தடவை என் புள்ளைய பாத்துக்கிறேயா. கந்து வட்டிக்கார பயமுறுத்துறான்னு பெத்த தாயி புள்ளைய பலி கொடுத்துருக்க. அவன் பலாத்காரம் பண்ணுவேன்னு சொன்னான்னு தற்கொலை பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிறிய. கொஞ்சம் யோசிச்சு ரயில் முன்னாடி நின்றத போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்று இருக்கலாம்ல. அங்க சொர்க்கத்துல உன் புள்ள சந்தோஷமா தான் இருக்கான். போ அந்த பக்கம். போ போ. ஆமா எல்லாரும் இங்கேயே வந்து அழுவுங்க. என்ன சத்தம்? பக்கத்திலிருந்து இவரையா நீங்க வருகிறார்? ஐயா நாங்கள் எல்லாம் இங்கு வருவதற்கு அனுமதி கிடையாது. என்ன யாரிடம் என்ன கைதட்ட காசு கொடுத்து அழைத்து வந்த கட்சி கூட்டமா இது? இப்ப யாரு? என்னடா இங்கு ஒரே இறைச்சல்? நம்மாளு யமனே, என் எஜமானனே, பாருங்கள் அந்த கட்டபொம்மனின் அட்டூழியத்தை. நோயற்று என்று தெரிந்தும் உள்ளே நுழைந்து விட்டார். இவரா? என்ன பின்வாங்குகிறீர்? இன்று நீர் தப்பித்தீ. என்ன நான் தப்பித்தேனா? ஆம், அன்றொரு நாள் சொர்க்கத்தினுள் நகர்வலம் சென்று கொண்டிருந்தேன். இடி இறங்கியது போல் ஒரு அடி இறங்கியது. தடுமாறி எழுந்து கடும் கோபத்தோடு திரும்பினேன். பார்த்தால் கட்டபொம்மன் யூனிஃபார்ம் போடவில்லை என்று என்னை அடி அடி என்று அடித்து விட்டார். நல்ல வேளை இன்று நீ யூனிஃபார்ம் போட்டாய். இல்லை உன் கெதி. என்ன பிதற்றுகிறீர்? இது நம் கோட்டை. நீரோ அரசன், நானோ உங்கள் பிரதான சிஷ்யன். நானோ அரசன், நீயோ ஆண்டி. நான் ஆண்டி. அவர் அதையெல்லாம் தாண்டிடா. என்ன இப்போது எங்கே இருக்கிறீர்கள் என்று மறந்து விட்டீர்களா? தான் பறித்த உயிரை பாவம் புண்ணியம் பார்த்து சொர்க்கமோ நரகமோ என்று அனுப்பி வைப்பார்கள். தற்கொலை செய்து கொண்ட யாரையும் இவர்கள் சாந்தியடைய விடுவதில்லையாம். ஏனென்றால் அது இங்கு சட்டமாம். வாழ்வதற்கே அருகதையற்றவர்கள் என்று தற்கொலை செய்து கொண்ட உங்களை சாவதற்கே அருகதையற்றவர்கள் என்று தள்ளி வைத்து விட்டார்கள். ஏழையே என்று சொன்னால் கூட கோபம் வராது. கோழையே என்று சொல்லிவிட்டால் கோவணம் கட்டுபவன் கூட கொதித்தெழுவான். ஆனால் நான் உங்களை என்ன சொல்வது? உற்பத்தி செய்யாத உனக்கு அறுவடை செய்ய என்னடா அருகதை இருக்கிறது? வீரலட்சுமி என்ன பெயர்? நினைக்கும் போதே உடம்பு சிலிர்க்கிறதே. அப்பா படிக்க வைக்க ஆசைப்பட்டார், முடியவில்லை. மன உளைச்சல், முடிவு தற்கொலை. வெட்கம்.
என்னால் இயலும் என்பதை வென்று காட்ட வேண்டும். முடியாது எனும் இயலாமையை கொன்று காட்ட வேண்டும். பரங்கியனிடம் யுத்தமிட்டு தூக்கு கயிற்றை முத்தமிட்டு பல பேர் போராடி கிடைத்த சுதந்திரம் இன்று தற்கொலைக்கு பயன்படுகிறதோ? ஜாதி மதங்களை ஒழிப்பது போல் தற்கொலையும் ஒழிக்கப்பட வேண்டும். எச்சரிக்கவே நான் வந்தேன். மாற்றம் செய்ய எம்ஜிஆர் வருவார். அள்ளி கொடுப்பவரே வாருங்கள் வாருங்கள். தயவு செய்து அந்த அடி கொடுப்பவரை அழைத்து செல்லுங்கள். அவர் அடி கொடுப்பவர் உன்னை போல் தரங்கியவனையோ உறங்கியவனையோ அல்ல, பரங்கியவன். என் ரத்தத்தின் ரத்தமாக உரம் பிறப்புக்கிறேன். அமைதி அமைதி அமைதி. உங்களை இப்படி பார்க்க என் மனம் கலங்குகிறது. இதை பாருங்கள், உங்களில் காதலில் தோல்வியுற்றவர்கள், கந்து வட்டிக்கு கடன் வாங்கியவர்கள், பரீட்சையில் தோல்வியுற்றவர்கள், ஏன் வேலைக்கு போ என்று சொன்னால் கூட தற்கொலை. அங்கே பாருங்கள், ஒரு பெண்ணிற்காக தன் தாய் தந்தையை தவிக்க விட்டு அவமானப்படுத்தி விட்டு வந்த உங்களால் வாழத்தான் முடிந்ததா? அவள் தவறானவள் என்று தெரிந்து அவளையும் கொன்று நீங்களும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி தேகத்திற்காக ஒரு தம்பி, என் தேசத்திற்காக ஒரு தம்பி. தமிழ் என் இதயமும் வேதனையில் வேகத்தான் செய்கிறது. எதையும் எதிர்த்து போராட வேண்டும். யாருக்கும் எளிதில் வெற்றி வந்து விடுவதில்லை. ஏவுகணை சோதனையில் வெற்றி பெற்றிருக்கிறது அக்னி 5. இதை கண்டு மற்ற நாடுகள் நம்மை பார்த்து அஞ்சுகிறது. சந்திராயன் வெற்றி, இதை போல் பல சாதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி சாதிக்கும் திறன் கொண்டவர்கள் நீங்கள். அதை விடுத்து வீணாக மாய்த்து கொண்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் நிகழும். நீங்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கை பார்த்து சொர்க்கமோ அல்லது நரகமோ அனுப்புவார்கள். என் ரத்தத்தின் ரத்தமாக உரம் பொறுப்புக்கிறேன். அறிஞர் அண்ணா சொன்னது போல், முயன்றால் முடியாததும் இருக்கின்றதோ, முயன்றிடு முனைந்திடு. தயவு செய்து இனிமேல் கண்டிப்பாக யாரும் தற்கொலை செய்யாதீர்கள். என்ன தம்பி? சொர்க்கத்துல தமிழ் இல்ல, ஒருவேளை நரகத்துக்கு போயிருப்பானோ? சேலைக்காக செத்தவனும் எம் சென் தமிழனும் ஒன்றோ? தமிழ் வாழும்.